திமுக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சித்தாந்த ரீதியாக ரொம்ப வலிமையாகவும் தன்னுடைய அமைப்பை கட்சி ரொம்ப பலப்படுத்துது. அதே சமயத்துல கூட்டணி கட்சிகளோட இணக்கமா இருக்குது. திமுக மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகவே நாளுக்கு நாள் ஆகிட்டு. ஏன்னா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு குழந்தைகளோட கல்வி உரிமையை கை வைக்கும் போது திமுக அதுக்கு எந்தவித சமரசமும் செய்யாம செஞ்சிட்டு இருக்குது. நீ பணமே கொடுக்கலாம், என் பிள்ளைங்களோட படிப்பை எப்படி நான் உயர்த்தி காட்டுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு காலை சுற்றில எல்லா விதமான திட்டங்களையும் முன்னெடுத்து கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதை மீண்டும் நிரூபிக்கிற வகையில பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா செயல்பட்டு இருக்கிறாரு. மகாபலிபுரத்துல குஞ்சுகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னுத்துக்கு உதவாத விஷயம். சல்லி பிசாக்கு பிரயோஜனம் ஒண்ணு நீ ஒத்துக்கிட்ட. அதாவது பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னவன் இப்ப 3 கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்கன்னா ஒப்பிட்டா நீ சொல்லிட்ட. நீ 3வது இடம் தாவேகா இந்த தேர்தல்ல 3வது இடத்துக்கு தான் போக தமிழ்நாட்டுல எப்பவுமே திமுக அண்ணா திமுக அப்படின்ற அரசியல் ரீதியான போட்டியாகத்தான் இப்போ இருந்துட்டு இருக்குது. இப்போ திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் தான் போட்டியை தவிர நீங்க எல்லாம் கணக்குலே இல்லைன்றது கலை யதார்த்தம். அதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அதனாலதான் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் திமுகவா தாவேக்காவான்னு பாத்துக்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கு அண்ணா திமுகன்னு ஒண்ணு சீன்ல இருக்கணும். அடுத்து நான் தமிழர் ஒண்ணு இருக்கு தம்பி, மறந்துடாத. அது மட்டும் இல்லாம இன்னும் சில கட்சிகளும் இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கி அவங்க இது பண்ணாங்க. ஆக மொத்தத்தை தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கும் போது நீ இப்பயே பாத்தி அதாவது ஒரு தலைவனாக்க கொண்ட ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கணும். திமுக தாவேக்கா போட்டின்னு நீ ஆரம்பிச்சு அதே மாதிரி இன்னைக்கும் பேசி இருந்தீங்கன்னா உண்மையிலே நீ ஸ்டெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரசிகர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா திமுக அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு தாவேக்கா கொண்டாந்து நிறுத்திட்ட பத்தியா உனக்கு தளர்ச்சி ஆயிடுச்சு. உனக்கு தளர்ச்சி ஆனதுனால உன் ரசிகர்களுக்கு டவுசம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்றதான் இங்க கலை யதார்த்தம். விஜய் இன்னொன்னு கலை யதார்த்தத்துல தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அரசியல்ன்றது சினிமால இருக்க மாதிரி பொம்மை துப்பாக்கிகளை ஸ்டைலா சுத்திக்கிட்டு சீன் போடுற வேலை கிடையாது. அந்த பொம்மை துப்பாக்கிகளை சுத்தி சீன் போட்ட நீ எல்லாம் பெரிய கலைவீரன் நினைச்சிட்டு இருந்தா உன்ன போல ஒரு காமெடி பீஸ் எவனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வரி ஏய்ப்பு திருட பாத்தீங்கன்னாக்கா ஊழலற்றாச்சு. முதல்ல உன் கட்சியில் எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு பாரு. உன் காரு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னதுல அச்சு தூத்துக்குடி. அந்த பொண்ணு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டே போதும்டா உன் கட்சி எந்த அளவுக்கு ஊழல்ல ஊடிக்க அதிகாரத்துக்கே வராத ஒரு கட்சி ஊழல்ல ஊடி இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். காசு வாங்கிட்டு பதவியை கொடுக்குறான். இவன் கூட சுத்திட்டு இருக்கிற அவன் பேர் என்ன புசி ஆனந்த். அவனையே கண்டிக்கிறது துப்பு இல்லாத திராணி இல்லாத நீயே ஊழலை ஒழிக்க போறன்னு சொன்னீங்கன்னா கேட்கிறவன் கேனையான எதுல இருந்தோ கேப்ப வடிதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிதான் உன்னோட பேச்சு இருக்குது.